இன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து நைட்டு எண்ட் ஆஃப் த டே வரையும் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ, டே 1 எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப் இந்த படம் முதல் நாள் வசூல் எவ்வளோ வந்தது, 100 கோடியை கடந்துதா இல்லையா அப்படிங்கிறதையும் பேசுவோம். ஒவ்வொரு டெரிட்டரியிலும் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த சிறை, துரந்தர், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃப்ரேம். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, யாவரும் நலம் 13B எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ யாவரும் நலம் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், மிஸ்டர் மணிவண்ணன், ஷம்ஷு ஷாம், அப்புறம் பாலாஜி விக்கி, டியூட் எஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தோட டே 22 இந்தியாவில் 1,53,00,000, டோட்டலாக 237,60,00,000. ஸோ உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1.1 பில்லியன். ஏன்னா 1.1 பில்லியனுக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பர், கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் வந்தால் தான் இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பர் மாற்றமாக தெரியும். இப்போதைக்கு இது 1.1 பில்லியனில் தான் இருக்குது. $400 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். துரந்தர் நேற்று 36வது நாள். இவ்வளோ படங்கள் வந்து கூட இந்தியாவில் 3,77,00,000, உலகம் முழுக்க 4,53,00,000. டோட்டலாக 952,33,00,000 இந்தியாலையும், 1,235,56,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 270 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சர்வம் மாயா அப்படிங்கிற படம் டே 16 கேரளாவில் 1,70,00,000, உலகம் முழுக்க 2,35,00,000. 59 கோடியே 42,00,000 கேரளாலையும், 121 கோடியே 20,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியாக பெரிய வெற்றி. அப்புறம் சிறை இந்த படம் நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டில் 51,00,000, உலகம் முழுக்க 53,00,000. 23 கோடியே 22,00,000 தமிழ்நாட்டில் டோட்டலாகவும், உலகம் முழுக்க டோட்டல் கலெக்ஷன் 26 கோடியே 37,00,000. சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. 5 கோடி பட்ஜெட். ராஜா சாப், ஸோ பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப் நேற்று முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 57 கோடியே 85,00,000, தமிழ்நாட்டில் 1 கோடியே 60,00,000, கேரளாவில் 35,00,000, கர்நாடகாவில் 8 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 85,00,000, ஓவர்சீஸில் 27 கோடியே 15,00,000, உலகம் முழுக்க 102 கோடியே 80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட், அதாவது 100 கோடியை கடந்திருக்கு. ஆனால் பாருங்க, ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 20 கோடி கிட்டே இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருந்துச்சா. ஆனால் இந்த படம் 27 கோடி கிட்ட தான் ஃபைனல் கலெக்ஷன் டே 1 ப்ளஸ் ப்ரீமியர் வந்திருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு ஒரு 120 130 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 102ஓட நின்றுச்சு. 100 கோடியை கடந்து இருந்தாலுமே பிரபாஸ் அவர்களோட முந்தைய படமான வசூலுக்கு பக்கத்தில் கூட இந்த படம் வரல. ஸோ முந்தைய படமான ஒரு 3 படத்தை நம்ம எடுப்போம். ஆதி புருஷ் ஒரு பெரிய தோல்வி படம், சலார், கல்கி, இந்த 3 படங்கள். இப்போ 4வது படம் ராஜா சாப். இது 4த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டே 1 கலெக்ஷன் ஆதி புருஷ் 127 கோடியே 45,00,000, சலார் 171 கோடியே 11,00,000, கல்கி 175 கோடியே 37,00,000. ஸோ ராஜா சாப் 102 கோடியே 80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 4 படங்களை கம்பேர் பண்ணும்போதே, அவரோட முந்தைய 3 படங்களை கம்பேர் பண்ணும்போதே இது ரொம்ப கம்மியான கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே எப்படி புக் ஆகுது, எப்படி கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பராசக்தி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு நேற்று ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஒரு சரியான நம்பர் வந்திருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, சாயங்காலத்துக்கு மேலே தான் இந்த படத்துக்கு புக்கிங்கே பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் இது பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பராசக்தி ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 5 கோடியே 50,00,000, கர்நாடகாவில் 84,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,00,000, ஓவர்சீஸில் 3 கோடியே 35,00,000. இந்த படம் 9 கோடியே 94,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த படத்துக்கு இந்த சென்சார் இஷ்யூலாம் இல்லாமல் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 கோடி கிட்ட கூட போயிருக்கும். ஸோ டே 1 எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு 18 to 20 டே 1 கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பராசக்தி ஒரு சூப்பரான அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. டே 1மே ஒரு நல்ல கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இப்போ ஜனநாயகன் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகல, அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. ஆனால் போன வருஷம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அஜித் அவர்களோட விடாமுயற்சி படம் வராதப்ப சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸுக்கு தயாராகி ரொம்ப நாளாக கடந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு.
வேற டேட்ல ரிலீஸ் ஆக வேண்டிய இருந்த படங்கள்லாம் ப்ரீபோன் பண்ணி முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. அதுல மதகஜராஜா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சுது. ஸோ பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு அதாவது 2025 பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சினால நெறைய படங்கள் விடாமுயற்சி வராததுனால நெறைய படங்கள் உள்ள வந்தது. இந்த வாட்டியும் அதேதாங்க. கிட்டத்தட்ட வா வாத்தியார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரௌபதி 2 அப்படிங்கிற ஒரு படம் ஜனவரி 9ஆம் தேதி வரலன்னோனா அந்த படத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சர்வர் சுந்தரம் அப்படின்னு ரொம்ப நாளா கிடப்புல கிடக்கிற படம் அந்த படமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம சின்ன பட்ஜெட் படங்களே ஒரு 4, 5 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜனநாயகன் வராததுனால இங்க நிறைய படங்கள் உள்ள வரப்போகுது. இத்தனைக்கும் இப்போ நான் சொன்ன ஸ்டூடியோ கிரீன் அவர் வந்து இந்த வாத்தியார்ல நிறைய ஃபினான்ஸ் இஷ்யூ இருந்தது. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையணும். அப்பதான் அவருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும். அதே மாதிரிதான் சர்வர் சுந்தரம், அதுக்குமே நிறைய வட்டி கட்டியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கிடப்புல கிடக்குது. ஸோ அந்த படமே ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும். ஸோ ஜனநாயகன் தள்ளி போய் அதுல ஒரு சில படங்கள் வந்து அது பிரோஜனமா ஆச்சு அப்படின்னா, ஏன் திரௌபதி 2 கூட பார்க்கறதுக்கு விஷுவலி நல்லா இருக்கு. படம் உண்மையிலே நல்லா இருந்தது அப்படின்னா பெரிய வெற்றி படமா அமையட்டும். ஆனா இப்போ இந்த படம் இப்ப தள்ளி போனதுனால இங்க சில பேருக்கு ஓகே நம்ம இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் தள்ளி போய் பிப்ரவரி போச்சு அப்படின்னா அந்த டைம்ல லாக் பண்ணியிருக்க சில படங்கள் பெரிய படங்களே இருக்கு. அவங்களுக்கு பெரிய சிக்கலாயிடும். ஸோ ஜனநாயகன் கொஞ்சம் தள்ளி போனதுல சில பேருக்கு லாபம் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கு. அது எந்த டேட்டுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 ஜனவரி 24 இல்ல ஜனவரி ஒரு 30 அந்த டைம்ல முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் அதை தாண்டி பிப்ரவரிலாம் போச்சுன்னா பிப்ரவரியில் நிறைய படங்கள் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்ல வந்து ஏதாவது அந்த படங்களுக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிறது தான். ஸோ ஆனால் தளபதி விஜய் அவர்களோட படம் இந்த வாரம் ரிலீஸா, அடுத்த வாரம் ரிலீஸா, அடுத்த மாசம் ரிலீஸாங்கிறதுலாம் தெரியாது. எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு திருவிழா அப்படிங்கிறதுல ரசிகர்கள் மிக உறுதியா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஓப்பனிங் வரப்போகுதுங்க. நீ என்ன எப்ப பார்த்தாலும் விஜயை பத்தியே தான் பேசிட்டு இருப்ப, விஜயை தூக்கி தான் பேசுவேன். கடைசி ஒரு படம் தான் பேசிட்டு போறேனே, தொண்டை வேற சரியில்லை. சரி, பராசக்தி ஒரு நல்ல ஓப்பனிங் வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 7 இயர்ஸ் ஆஃப் விஸ்வாசம், 7 இயர்ஸ் ஆஃப் பேட்டை, இந்த 2 படங்களோட வசூலை பார்ப்போம். ஸோ விஸ்வாசம் 2019ஆம் ஆண்டு வந்து வசூல் ரீதியா பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சதுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 127 கோடியே 65 லட்சம், கர்நாடகால 10 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 85 லட்சம், கேரளால 2 கோடியே 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 35 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 180 கோடியே 65 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 90 கோடி, 65 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 94 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டை 2019ஆம் ஆண்டு வந்து இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 100 கோடியை கடந்து இருந்தது. 105 கோடியே 50 லட்சம், கர்நாடகால 19 கோடி, ஆந்திரால 12 கோடி, கேரளால 8.5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 71 கோடி. ஸோ டோட்டலா 221 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 160 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 105 கோடி, 118 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.